ஹாய், வெல்கம் டு அடிப்படை ரெசிபீஸ். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறது. இப்போ வீட்டில் ஏதாவது கெஸ்ட் வருது, இல்லை சின்னதாக ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் செய்கிற இந்த மெத்தடில் செய்யுங்க. உங்களுக்கும் ஈஸியாக பிரியாணி செஞ்சுக்கலாம். இதை 8லேருந்து 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, 2 அன்னாசிப்பூ, 3 துண்டு பட்டை, 8 ஏலக்காய், 8 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 5 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதுவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனேன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கூட கொஞ்சம் புதினா இலை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இனி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகும் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, அதுவும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும், அது வரை நம்ம மூடி போட்டு வைக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் பிரியாணிக்கான மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது தான். இது நல்லா கலந்து விடலாம். இனி ஒரு 200 கிராம் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது ஒரு தொக்கு பருவத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுகி எடுத்து வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை புதினா இலை சேர்த்து கிளறி விட்டு ஒரு 10 மினிட் மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ 10 மினிட் ஆயிடுச்சு. இனி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறனால 1 லிட்டர் 300 ml தண்ணி ஊற்றணும். பிரியாணிக்கு எப்போவுமே 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி அந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க. இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு, அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா கழுகி 30 மினிட்டு ஊற வச்சு வடிச்செடுத்து வச்சுருக்க அரிசி தான். இனி இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விடலாம். ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ அரிசியும் தண்ணியும் சமமாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் பிரியாணி மசாலையும் தூவி விடலாம். கொஞ்சமாக கவுரா வாட்டரும் ஊற்றலாம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க. இனி இது மூடி அதுக்கு மேலே வெயிட்டான ஏதாவது பொருள் வைங்க. ஒரு 15 மினிட்ஸ் தம் போடலாம். ஃபஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்புறமா லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரைஸ் வெந்திருக்கு, நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்குது. நம்மளோட 1 கிலோ சிக்கன் பிரியாணி அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்ட் பிரியாணி செய்ய முடியும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.